ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் டீலர் இருக்கீங்க. நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி நாம் என்ன பஸ் மட்டும் என்ன கேமில் பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோடு வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6/7/2025 இன்றைக்கி தான் நம்ம மோடு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதுமாரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லை கிட்ட சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. இந்த மோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோடு நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு மோடாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வாய்ஸில் தான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எடுக்க முடியும். அதேமாரி இந்த மோடு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மோடு ப்ளஸ் வந்து இன்னும் நம்மளோட சேனலில் 2 மோடு பக்கமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நான் வீடியோ போடுறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு எடுக்க முடியும். அதேமாதிரி டவுன்லோட் பண்ணுறப்பே நமக்கு பாஸ்வேர்டு கேட்குற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பஸ் மோடில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முன்னாடி மாலாம் ஆட் பண்ணி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன்லாம் ஆட் பண்ணி முன்னாடிலாம் இப்படி தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த ரியலான பஸ் எப்படி இருக்குமோ அந்த பஸ்ஸோட மாடல் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆர்எம்ஆர் மதுரை டு கல்லல் இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸோட மாடலில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சைடு முன்னாடி அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே நீட்டாக ரியலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மோடு எப்போ ரெடி ஆச்சு நம்ம சேனலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒர்க்கில் இருந்ததுனால நம்ம மோடை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. நமக்கு இப்போ டைம் கிடச்சிச்சு, நம்ம வந்து மோடை ரிலீஸ் பண்ணியாச்சு. இனிமேட்டு கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் டக்குன்னு இன்னும் நிறையா மோட்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது லைட்டிங் எல்லாமே நான் வியூ ஃபுல்லாக காமிக்கிறேன். அதேமாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே லைட்டு வந்து தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு நைட் வியூவில் லைட் வந்து வச்சு காமிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் இந்த மோடுக்கு வந்து நீங்கள் எந்த மோடோட லிவரி வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் லிவரியும் இருக்குது. இன்னொரு பஸ்ஸோட லிவரியும் இருக்குது. அதையும் வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணுங்கள். இதுமாதிரி நம்ம பஸ்ஸோட கேபின் உள்ளே போய் பார்த்துடலாம். பஸ்ஸோட கேபின் உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்போம். தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக நமக்கு அந்த ரூட் போர்டு ப்ளஸ் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மதுரையோட அந்த சாமியோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும் மிரர்லேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து நம்பரோடது அந்த கடிகாரம் ப்ளஸ் வந்து மேலே மிரரு, நடுவில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அந்த இதை வந்து இருக்குமா இருக்கும். நடுவில் ஒரு பூஜாடியும் வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நமக்கு மோடு வந்து இந்த மோடு வந்து யார் நமக்கு மேக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்எம்பி கேம்ஸ் அவங்க தான் மோடு வந்து நமக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேனலில் தான் மோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம மோடு ஓனரு. அதேமாரி நமக்கு அசோக் லேலனில் BS6 ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. கியர் கூட பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்மார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பஸ்ஸில் எப்படி ரியலாக இருக்குமோ அதே மாதிரி தான் ரியலாக நம்ம வந்து இந்த மோடை வந்து பண்ணியிருக்கோம். அதேமாரி இந்த மோடில் நமக்கு ரைட் சைடில் சின்னதாக வந்து GPS மேப்பும் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஓவரால் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸோட வந்து இப்படி தான் இருக்கும் வியூவு. இப்போ ஃபஸ்ட் லைட் போட்டோம்னா நல்லா பிளிங்காக ரோஸ் கலரில் நல்லா எரியிற மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு முன்னாடி டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்கோம். நமக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளோட கேபின் அதாவது கியர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். நீட்டாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம பொறுத்தவரையிலுமே அதிக டிசைன்ஸ் வேணால் நீட்டாக சிம்பிளாக பண்ணுங்கன்றதுனால மோடு நமக்கு நீட்டாக அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லக்கேஜும் வச்சு ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சீட்ஸ் எல்லாமே ரியலாக அந்த பஸ்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி தான் பண்ணி ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியரும் வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். சைடில் எல்லாமே அந்த துணி என்ன டிசைன் அந்த சைடில் இருக்க அந்த இது டிசைன் எப்போ இருக்கோ அதேமாதிரி பண்ணியிருக்கோம். அதையும் தெரிஞ்சிருக்கோம். அதேமாதிரி லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் நைட் வியூவில் வச்சு காமிக்கிறேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து நம்ம ஆர்எம்ஆர் இந்த மோடோட மாடல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதேமாதிரி இந்த பஸ்ஸோட அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நமக்கு மோடை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கோம். ஏன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரியலாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம நல்ல பிரேக்கிங் சிஸ்டத்தோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு பிரேக்கிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் டோர் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா டிரைவர் டோர் ஓப்பன் ஆகும்.
சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், முன்னாடி அந்த டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். அதேமாதிரி பின்னாடி பானட்டு, அதாவது வண்டியோட டிக்கி ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நமக்கு செகண்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து பானட் ஓப்பன் ஆகும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆகிடுவாங்க. முன்னாடி பானட் ஓப்பன் ஆகி ஒரு வைப்பர் வந்து டம்மி வைப்பர் வந்து சேஞ்சஸ் ஆகும், ப்ளஸ் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க பஸ்ஸில். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆகிடுவாங்க. 2 பேர் படிக்கிட்டு நிற்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸ், சைடில் இருக்க அந்த கண்ணாடி எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்போம். இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். அது முன்னாடி இருக்க அந்த மாலை எல்லாமே மறைஞ்சிரும். பஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதேமாரி நமக்கு வந்து ரூட் போர்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது மதுரை டு கல்லல் அந்த இது வந்து தேர்ட் அனிமேஷன் கொடுத்திங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்போம். தேர்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க அந்த மாலை, இந்த ரிப்பன் எல்லாமே மறைஞ்ச மாதிரியும் கொடுத்துருப்போம். நம்ம இதில் வந்து உள்ள ஸ்டேரிங்கும் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். நமக்கு வந்து வீலோட அந்த வீல் கப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா வெறும் ரிம்மாகவும், தேர்ட் அனிமேஷன் கீ ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த வீலுக்கு வந்து இந்த அலை வீல் மாடல் மாதிரி கொடுத்துருப்போம். பிளாஸ்டிக் வந்து ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருப்போம். அவ்வளோதான் இதில். அதே மாதிரி தேர்ட் அனிமேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வைக்கிறது எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்கோம். அதேமாரி இந்த இதில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்கோம். அடுத்து லைட் வியூ வந்து இப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இதோட லைட்டிங் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லைட் போட்டிங்கனாவே பஸ்ஸு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைட் எல்லாமே ஆன் ஆயிரும். அது தெரிஞ்சும் அந்த நம்ம கேபினில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலரில் நல்லா பிளிங்காக தெரியும். பஸ் ஃபுல்லாக கேபின் ஃபுல்லுமே நல்லா கலராக தெரியும். அதேமாரி செகண்ட் லைட் போட்டிங்கன்னா உள்ளே இருக்க லைட்லாம் ஆஃப் ஆயிரும், ப்ளஸ் வந்து ஹெட்லைட் மட்டும் எரியும். ஃப்ரண்ட் லைட் அந்த நேம் போர்டு லைட்லாம் எரியும். இப்போ நம்ம பார்க்கிங் லைட் வந்து போட்டிங்கன்னா பாருங்கள் பிளிங்க் ஆகும், நல்லாவே பிளிங்க் ஆகும். சைடில் எல்லாமே பிளிங்க் ஆகும். வந்து ஃபஸ்ட் லைட்டோடு சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். அதேமாதிரி வைப்பர் ஃபஸ்ட் வைப்பர் போட்டு செகண்ட் வைப்பர் போட்டிங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். பாருங்கள் நமக்கு டயர் கிட்ட, அதேமாரி பஸ்ஸு உள்ளே பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க நேம் போர்டு எல்லாம் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். அதேமாரி நம்ம வந்து லைட்டிங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பானட்டில் எல்லாமே கலர் லைட் நல்லா நிறையா ரியலாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட சேனலில் 2 மூடு வந்து ரிலீஸ் ஆக போகுது, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூடுக்கான அப்டேட்டை நம்ம கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாமே எஃபெக்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நமக்கு வந்து அந்த வைப்பர் வந்து டம்மி வைப்பருங்கிறப்ப அது மாதிரி சேஞ்சஸ் ஆக வந்து தெரியும் நல்லா. பாருங்கள் லைட்டிங் வியூல் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் வந்து நைட் வியூல் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இப்போ எப்படி ஃபுல்லாக பிளிங்காக தான் தெரியுது. அவ்வளோதான். அதேமாரி நான் பார்த்தீங்கன்னா நைட் வியூவில் வச்சு ட்ரை பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் லைட்டோட சென்சிட்டிவ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி இதில் வந்து காமிக்கிறேன். அதேமாரி நம்ம வந்து மோட் டவுன்லோட் பண்ணுறப்ப ஷேர் மூட்ஸில் உள்ள போனால் நமக்கு வந்து பாஸ்வேர்டும் கேட்கும். அதுக்காக இந்த பாஸ்வேர்டை தான் நம்ம வந்து ஷேர் மூட்ஸில் டவுன்லோட் பண்ணுறப்பையும் கொடுக்கணும், மோடு எக்ஸெப்ட் பண்ணுறப்பையும் நான் பாஸ்வேர்டு சொல்லியிருக்கேன். அப்பையும் அதே ஒரே பாஸ்வேர்டு தான். ஓகேங்களா? நான் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு மோடு இதை வந்து நான் டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம மோடு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி ஃபைல் 2 வந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு மோடு ஃபைல் தனியாகவும் அந்த லிவரி ஃபைல் தனியாகவும் கொடுத்துருப்போம். நம்ம மோடு ஃபைல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு டச் பண்ணி நீங்கள் எக்ஸட் டு அச்சீவ் நேம் இந்த மாதிரி இல்லை எக்ஸட் இயர் 2 தானே கொடுங்க. இப்படி எக்ஸட் டு அச்சீவ் நேம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டுனா நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன் பாருங்கள், இதை டைப் பண்ணுறேன், அதுலேயும் பாருங்கள். அவர் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு எஸ்டி ஸ்பேஸ் மோடு, இதுதான் பாஸ்வேர்டு.
இதை நான் வந்து வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறதுக்காக தான் மோடுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு மோடுன்னு சொல்லி பாஸ்வேர்டும் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மோடு வந்து எக்ஸெப்டாக ஆயிடுச்சு. அதேமாதிரி நமக்கு லிவரிக்கு வந்தும் எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லை. எக்ஸெப்ட் ஆச்சுன்னு கொடுத்தீங்கன்னா நேரடியாக எக்ஸெப்ட் ஆயிரும். மோட் ஃபைல் டச் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு மோட் ஃபைல் இருக்கும். லிவரி ஃபைல் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து அந்த மோடோட லிவரி ஒரு டெம்ப்ளேட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோதான் நம்ம வந்து மோடு வந்து ஆட் பண்ணுறது. அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து யாரும் கமெண்ட் சொல்லாதீங்க. அதேமாதிரி யாரும் மென்ஷன் பண்ணாதீங்க. மறக்காமல் வேறு எந்த யூடியூப் சேனல் வந்து ரிவ்யூ பண்ணாலும் நம்மளோட சேனல் வீடியோ கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுக்கான ஆக்ட் என்னாகும் அதுக்காக நம்ம பண்ணுவோம். அதேமாரி இந்த மோடை வந்து உங்களோட சேனல் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த மோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டேன். அதேமாதிரி பாஸ்வேர்டு தெரியலனா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள், தெரியும். அதேமாதிரி நான் வந்து நிறைய இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.